வணக்கம் விட்டல் பியூர் சேனல். இன்னைக்கு மொச்சப்பயிறு யூஸ் பண்ணி டேஸ்டியான குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு 3 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, 4 பெரிய பல்லு பூண்டு கட் பண்ணி ரெடியாக வச்சிருக்கணும். ஒரு குக்கரில் இந்த மொச்சப்பயிறு போட்டு 3லேருந்து 4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் வச்சு பட்டை, கிராம்பு, சோம்பு, நறுக்கிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாம் ஒன்றா சேர்த்து வதக்கி கொஞ்சம் பொட்டுக்கடலையோடு சேர்த்து இந்த மசாலாவை நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரை மூடி தேங்காயும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். திரும்ப ஒரு பேன் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அன்னாசிப்பூ, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் எல்லாம் ஒன்றா சேர்த்து தாளிக்க தேவையான வெங்காயம், தக்காளி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து கட் பண்ணியிருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்து அரை ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சள் தூள் எல்லாம் ஒன்றா சேர்த்து இந்த கலவையை வேக வச்ச பயிரோட கலந்து அரைச்ச தேங்காய் விதையும் கலந்தோம்னா சுவையான மொச்சப்பயிறு குருமா தயார். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் மட்டும்